இங்க ஒரு நபர் தான் பொண்டாட்டி கன்சீவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு நேரா அவங்கள போய் பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த குழந்தை பிடிக்கலையா, ஏன்னா அவங்க மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ஆளாகணும், அதனால குழந்தை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால அந்த நபர் எதுவுமே பேசாம கோவத்தோட அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அடுத்த ஒரு சில வருஷங்களே அவங்க மீடியாவில் மிகப்பெரிய ஆளாயிட்டாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கிட்ட பேசுறதே கிடையாது. ஒரு நாள் இவங்க ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. அந்த பார்ட்டியில இருக்கவங்க ஹீரோயினும் ஹீரோவும் பேசிக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி பேச, உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, நாங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. ஆனா ஹீரோ அதை வெளிக்காட்டாம நாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறோம் அப்படின்றத இன்டைரக்டா சொல்றாரு. இதனாலே ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடுறப்ப, உங்ககிட்ட பேரு புகழ் எல்லாமே இருக்கு, ஆனா குழந்தை தான் இல்ல அப்படின்ட்டு அவர் கோச்சிட்டு போறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோனுக்கு ஒருத்தங்க கால் பண்ணி ஒரு முக்கியமான கிளைண்ட்டை நீங்க ஏன் இன்னும் கூட்டிட்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்ல, நைட்டோட நைட்டா அவங்க ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது ஹீரோ அவங்க அம்மா சீரியஸா இருக்காங்க, உன்னை பார்க்கணும் சொல்றாங்கன்னு சொன்னா, ஹீரோ மேல இருக்க கோவத்தை அவங்க அம்மா மேல காட்டிட்டு நேரா ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. போற வழியில அவங்க அப்பா ஞாபகம் வருது, பட் எனக்கு கடமை தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நபரை கூப்பிட போக, பொண்ணை பார்க்காத ஏக்கத்திலே அம்மாவும் இறந்து போயிட்டாங்க.